இப்போ வந்து எங்கள் பேரனுக்கு செய்கிறேன். அதையெல்லாம் எடுத்துட்டு நான் சின்ன சின்ன பொடி பொடியாக அரிஞ்சு வணக்கிறேன். அப்போ தான் பையன் சாப்பிடுவான். இது ஆனால் கழுவிட்டு வந்துட்டீங்க ஏம்மா? அப்படியே சாப்பிடலாம். கழுவிட்டு வந்துட்டீங்க? கழுவிட்டு வந்துட்டேன்பா. கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன். கழுவி பொடி பொடியாக அரியிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு எதுக்காகனா சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது அவங்க வந்து விரும்பி அவங்க பாட்டியோட சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து விதையோட சாப்பிட்டா கசப்பாக இருக்குது, அதனால் சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால் அம்மா ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சிடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரியிறாங்க பார்த்தீங்களா? அம்மா சொல்லுவாங்க. இது சக்கரை நோவுக்கு வந்து வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்து சக்கரை குறையும். சாப்பிடலாம், வாரம் ஒரு டைம்னாச்சும் வாங்கி சாப்பிடணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு சுகர் இருக்கவங்க வந்து சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்க வந்துட்டு லோ சுகர் இருந்தால் வந்துட்டு சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே லோ சுகர் இருந்து இதை நீங்கள் மேலே சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து சுத்தமாக குறைஞ்சிரும், சரிங்களா? ரொம்ப அதிகமாக சுகர் இருக்கவங்க இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம், சரிங்களா? கண்ணுங்களா, இது நான் அரிஞ்சிட்டு பொரியல் செய்யறது நான் காமிக்கிறேன். சட்டியிலே வந்து எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, அடுத்தது வந்து கோவக்காய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு அம்மா வணக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு அவங்க வணக்கிட்டுருக்காங்க. இப்போ மிளகாத்தூள் போடங்காட்டி பாருங்கள், அப்படி பொரியல் மாதிரி எப்படி சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட கசக்காது. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம், நீங்கள் நல்லா சாப்பிடலாம். நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முன்னாடிக்கு இப்போ நல்லா சுருண்டு வந்துருக்கேன், நல்லா வெந்துச்சு. பொரியல் எதுக்குனாலும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு இட்லி தோசை நமக்கு எது தேவைப்படுதோ அதுக்கு சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை உப்பு இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வேணும்னாப்பா நிலக்கடலை இருந்ததுல அதை வறுத்து அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவையான தேங்காய் டீ போட்டுக்கோங்கப்பா. நாங்கள் தேங்காய் போடல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்துட்டு அம்மா வந்து தேங்காய் போடல. அம்மா வந்து நான் தேங்காய் போடல. அவங்க கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்ருப்பாங்க, கசப்பு இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. தேங்காயும் போட மாட்டேன் அதிகமாக, சாப்பிடுவோம். சரி, நீங்கள் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நிலக்கடலை இருந்தாலும் நிலக்கடலை வறுத்து வச்சுருந்தீங்க, குழந்தைங்க கொடுக்குறப்பல வறுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பொடியாக வந்துட்டு மாற்றி கூட இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா செஞ்ச கோவக்காய் பொரியலுப்பா செஞ்சுட்டுப்பா. சூப்பராக இருக்குது பாருப்பா. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். புளி கூட கசக்கலப்பா, நல்லா சாப்பிடலாம். சூப்பராக இருக்குதுப்பா. கொஞ்சம் கூட கசக்கல. ட்ரை பண்ணிருப்பா.